ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி வந்து படிச்சிட்ருப்பீங்க. இப்போ வந்து குரூப் 4 சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறேன், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அவங்க பேஜ் நம்பரோடு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, சிலபஸ் ஒன்று பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு டாபிக் பார்த்துக்கோங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற டாபிக் நான் எடுத்திருக்கேன். அது வந்து 6th ஓல்டு செகண்ட் டேர்மு. ஸோ அப்படியே செக் பண்ணுறது பாருங்கள். செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 10ன்னு கொடுத்துருக்காங்க, நான் 8ல் இருக்குது. ஸோ முன்னாடி பின்னாடி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் பல பொருள் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஆறுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தலை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பொருள் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்றது என் நோட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து 6th 7th 8th இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஓனாக நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஸோ எக்ஸாம் டைம் போகும்போது நம்ம திருப்பி பார்க்க ஈஸியாக இருக்கும். புக்கில் தான் படிக்கணும், பட் இது நோட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா, ஸோ இலக்கணம் அப்படிங்கும்போதே நம்ம நோட்ஸ் தான் வெரி மஸ்ட்டு. அப்படிங்கும்போது இப்போ 6th அது எங்கே இருக்குது, 7th 8th அந்த மாதிரி அவங்களா கொடுத்துருக்காங்க. ஸோ நியோ டிஎன்பிசி அவர் தான் வந்து கொடுத்துருந்தார். நல்லா இருந்தது இந்த சிலபஸ், வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டுட்டு ஸோ அதில் ஒவ்வொரு டாபிக் வந்து நீங்கள் புக்கில் தேடுங்க, நீங்களாக ஓனாக தேடுங்க. அதுவுமே வேறு நாமளாக ஓனாக தேடினோம்னா தான் நமக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ எழுதணும். ஸோ எழுதிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6th செகண்ட் டேர்மில் கொஞ்சம் தான் இருக்குது, அது எழுதிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது வந்து 8th கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8th கொடுத்துருக்காங்க. 8th வந்து பார்த்திங்கன்னா EL 3ல் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வேறு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு நோட் மேக்கிங் மாதிரி எழுதி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து 95 அபோவ்க்கு நம்ம எடுத்துடலாம். இதில் இந்த சிலபஸ் நம்ம வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ 95+ எடுக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக தமிழில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ நம்ம அதில் மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு தான். கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நமக்கான பலன் வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற வருத்தப்படாமல் நம்ம இதை வந்து ஃபாலோ